நான் திரும்ப கனிமொழி அவர்கள்ட்ட தொடங்குறேன். இந்த 200 அப்படிங்கிற இலக்கு அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஒரு பகல் கனவாக தான் இருக்கும்னு எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிடுகிறார். உங்க பார்வை என்ன? நிச்சயமாக இது ஒரு பகல் கனவா இருக்காது. ஏன்னா 2021 இருந்த மக்களுடைய மனநிலையை விட இப்ப இருக்கிற மனநிலை ப்ரோ இன்கம்பன்சில தான் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய தளபதி பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை மக்களுக்கான திட்டங்களை ஒரு மாசத்துக்கு மாசம் திட்டங்கள் வெறும் வாய் வழியில் இல்லாமல் அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துலதான் நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். வந்த முதல் நாள்ல இருந்து அந்த கட்டணம் இல்லாத பேருந்து, பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம், அப்புறம் நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடிய மருத்துவம், இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை ஒண்ணுக்கு பின் ஒன்னாக தமிழ்நாட்டு மக்களுக்காக எடுத்துட்டு செஞ்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வர வேண்டிய போதுமான நிதி எந்த இதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற தொட்டு வெளிநாட்டுக்கு சென்று அங்கிருந்து முதலீட்டுகளை கொண்டு தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால முதலீட்டாளர்கள் இங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்க இருக்கிற வேலை வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகிறதையும் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படி இருக்கிற காலகட்டத்துல வலுவான கூட்டணி கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 எலெக்ஷனா பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலா இருக்கட்டும், இல்லை பொது தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், அந்த கூட்டணியை வலுவாக அதே கூட்டணியில நாங்க கண்டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். அவர் தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை அவர் எடுத்து வைத்த எல்லா தேர்தலிலுமே அவர் வெற்றியை மட்டுமே தழுவி கொண்டு கொண்டிருக்கிறார். அதனாலதான் சொல்றோம், இந்த முறை கண்டிப்பாக இதையெல்லாம் மனசில் வைத்தால் 200 இலக்காக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட நேற்று பேசின அந்த செயற்குழுவிலேயும் ஒவ்வொருத்தருமே ஒரு பத்திரிகை போர் வீரராக மாற வேண்டும். என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மீடியா சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். அந்த காலத்துல இந்த பெரியார் காலம் முதல், அண்ணா காலம் முதல், கலைஞர் காலம் வரை, இன்று வரை எங்களுக்கு என்னைக்குமே கொஞ்சம் மீடியா சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான். பட் அதற்காக தான் நாங்க ஒவ்வொருமே போர்பல வீரர்களாக மாறி களத்துல எல்லாருமே பங்கேற்று எல்லாருமே இந்த செய்த திட்டங்களை கொண்டு மக்களிடம் சேர்த்து கூட்டணியை நாம் வலுவாக வைத்து நாம் நிச்சயமாக 200 இலக்கை எட்டுவோம் என்பதை ஆணித்தனமாக தைரியமாக அண்ணா அறிவாலயத்தில் நடந்தாலும் அந்த செயற்குழுவில் பேசிய முதலமைச்சர் தொடங்கி திமுகவுடைய அத்தனை நிர்வாகிகளும் அவர்களுடைய பேச்சில் அடித்தளமாக இருந்தது எம்ஜிஆர் மாளிகை தான். அதிமுக பற்றி தான் ரொம்ப கவலைப்பட்டார்கள். எனவே வரப்போகிற ஆட்சி அதிமுக ஆட்சி என்பதை அவங்க பேச்சிலிருந்தே உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார் திரு ஜெயக்குமார். நிச்சயமா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. கவர்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, உட்கட்சியில நம்ம உன்னை எப்படி செயல்படுத்தணும், கிளைக்கழகங்கள் உன்னை எப்படி வலுப்படுத்தணும், இதை பத்தி தான் முக்கியமான பேச்சா இருந்தது வழிய எங்களுக்கு கண்ணு கெட்டின தூங்குற வரைக்கும் எதிரி இல்லைன்னு நாங்க இருமாப்புல சொல்லல. நிச்சயமாக ஒரு எதிர்கட்சியாக பேசுனீங்க தானே, அதிமுக எவ்வளவு இழந்து நாங்க வாக்கு சதவீதம் வரைக்கும் கூப்பிட்டு தான் பேசணும். அதை பத்தி நான் மென்ஷன் பண்ணணும்னா கூட 2019 20 சீட்ல என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 19.4% ஆஃப் வாக்கு தான் வாங்கியிருக்காங்க. 2024 34 சீட்ல அவங்க கண்டெஸ்ட் பண்ணி 20.4% ஆஃப் வாக்கு தான் அவங்க வாங்கியிருக்காங்க. இதுல இருந்தே உங்களுக்கு புரியணும், திரும்ப திரும்ப நம்ம இபிஎஸ் சொல்லிட்டே இருக்கிறாரு மக்களுக்கு இந்த ஆட்சியில நம்பிக்கை இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாதவர்கள் இழந்த ஒரு தொகுதியை கூட நாங்க 40க்கு 40 சொன்னால் போல நாங்க அப்படியே அடிச்சு நாங்க வெற்றியை தழுவி காமிச்சிருக்கிறோம். அவங்களோட ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா பெருசா 2019க்கும் 2024க்கும் நாடாளுமன்ற தேர்தல் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. 2016 அவங்க ஆட்சியை பிடிக்கும் போது கூட 1% வாக்கு வித்தியாசம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருந்தது. சோ ஓட் பேங்க் பெருசா இது வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்க்ரீஸ் ஆகல. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறமா எந்த ஒரு புது திட்டத்தையும் நம்மளுடைய இபிஎஸ் எடுத்துட்டு வரல தமிழ்நாட்டுக்கு. அது கொரோனா காலகட்டத்தையும் அவங்களால சரியா ஹேண்டில் பண்ண முடியல. இப்படி பலதரப்பட்ட சரிவுகளை தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க காலகட்டத்தில் தான் 2019 39 சீட்டுகளையும் நாங்க நாடாளுமன்றத்தில் பேசலாம். முதல் கட்ட கருத்தா அதை எடுத்துக்கிற திரும்ப கனிமொழி திரு பாபு முறையில் நம்முடைய இணைந்திருக்கார், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஆட்சிக்கு ஆதரவான ஒரு மனநிலை இருக்கு, எனவே 200 இடங்கள் என்பதை நிச்சயமாக வெல்வோம் அப்படின்றாங்க. கனிமொழி எப்படி பாக்குறீங்க? நம்ம வழக்கமாக ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவீங்க, அவங்க என்ன அதையே பாசிட்டிவாக என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கேக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருக்குது, அதனால் எண்ணிக்கை வரும். இல்லை, சொல்லாடலை பொறுத்தவரையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பேசிய வளர்ந்த கழகம், பேசிய ஆட்சியை பிடித்தவர்கள். அதனால் அவர்களுக்கு புது புது வார்த்தைகளை கண்டுபிடிப்பார்கள். புது வார்த்தைகளை கண்டுபிடித்து மக்களின் மனதை மாற்றுவார்கள், மூளைச்சலவை செய்வார்கள். அதில் கை தேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை. அதனால் அதே போல் இந்த வார்த்தை கையாடலாகத்தான் அதை நான் பார்க்கிறேன்.
2026 நெருக்கடி யாருக்கு என்று சொன்னால் ஆப்வியஸ்லி திமுகவிற்கு தான். காரணம், சொன்ன 513 வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதே அது ஒரு நெருக்கடியாக அவர்களுக்கு இருக்கும். நிறைவேற்றாத வாக்குறுதிகளை சொல்லி மீண்டும் மக்களை சந்திக்கிற போது மக்கள் கேட்கிற கேள்விகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த நெருக்கடி அவர்களுக்கு இருக்கும். கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடி அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பதவி கிடைக்காத பன்னெடுங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி அந்த மட்டத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. கிராஸ் ரூட் லெவல் பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அரசியலை முன்னெடுப்பவன் நான். மேல்மட்ட அரசியலை பெரிதும் மதிக்காதவன், விரும்பாதவன். அந்த எண்ணத்திலிருந்து பார்க்கிற போது மிகப்பெரிய மனக்குமுறல் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னெடுங்காலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களுக்கு இருக்கிறது. அந்த நெருக்கடியை அவர்கள் சமாளிக்க வேண்டும். கூட்டணி ஆட்சி தான். அதிமுக காரங்களுக்கு தான் வேலை நடக்குதுன்னு செயற்குழுல ஒருத்தர் பேசுறதா சொன்னாங்க. அதை சுட்டி காட்டுறீங்களோ? புரியல. திமுக செயற்குழுல அதிமுகவினருக்கு தான் வேலை நடக்குது இந்த ஆட்சியில யாரோ ஒருத்தர் சொன்னதாக பத்திரிகை செய்திகள் வந்து. இல்ல, உண்மை அது. என்னன்னா எப்படி சொல்றேன்னா, அது உண்மையாக இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், என்னுடைய நண்பர், உயர்நீதிமன்றத்தில் சந்திக்கிறேன். ஒரு பெரிய ஃபைல் வச்சிருக்கிறாரு. என்ன மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறேன். உடனே உங்க கவர்மெண்ட்ல கூட நிறைய பேப்பர் நான் சாதிச்சேன், எல்லாம் பேப்பர் தான் கொடுத்துருக்கணும், ஒரு வேலை நடக்கலை அப்படி என்று ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி இருக்கிறது. அப்போ ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு? உங்க நிர்வாகிகள்கிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? இல்ல, அது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த தேவையும் இல்லை, எழுவில்லை. அதற்கு உண்டான எனக்கு தேவையில்லை. அதனால எனக்கு அதை பற்றியான எனக்கு எந்த விதமான புரிதலும் இல்லை. அதே போல இந்த கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு கருத்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நிலவி கொண்டிருக்கிறது. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையில, ஒரு பேரெடுத்த ஒரு பத்திரிகையில ஒரு கருத்து படம் போட்டிருக்கிறாங்க. 200ன்றாங்க, 230ன்றாங்க, மொத்தம் நாங்கன்னு சொல்றாங்க. ஆனா கூட்டணி ஆட்சியை பத்தி எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லி அந்தந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிறத்தில் உள்ள அந்த துண்டை போட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் போட்டிருக்காங்க. சோ அந்த நெருக்கடி அவர்களுக்கு இருக்கிறது. உதயநிதிக்கு புதிதாக அவர்களுக்கு அடுத்தடுத்த பதவி வழங்கி கொண்டிருப்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கு ஒரு மனக்குமுறல் நிச்சயமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் இருக்கலாம், அந்த பதவிகளை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமானால் இருக்கலாம். தவிர நிச்சயமாக ஒரு அரசியல் இயக்கத்தில் இருப்பவர்கள், பன்னெடுங்காலமாக பயணித்துக் கொண்டிருப்பவர்கள், தனக்கு பின்னால் இருப்பவர்கள் தன்னை முந்தி செல்வதை எந்த அரசியல்வாதம் விரும்ப மாட்டான். இதான் உண்மை, நிதர்சனமான சிக்கல்கள் இருக்கின்றன. இது போல இருக்கிறது. அதே போல இன்றைக்கு ஒரு 3.5 ஆண்டுகளுக்குள்ளாக அதிமுக அரசாங்கம் எப்படி 10 ஆண்டுகளில் வாங்கிய கடனை இந்த 3.5 ஆண்டுகளில் இந்த அரசாங்கம் வாங்கி இருக்கிறது. மிகப்பெரிய கடன் சுமை தமிழகத்தினுடைய மக்களின் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நெருக்கடி இருக்கிறது. இது போன்ற நெருக்கடிகள் எல்லாம் இருக்கிற போது நிச்சயமாக வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் நெருக்கடி. எங்களுக்கு துளியும் நெருக்கடி கிடையாது. ஏன் கிடையாது என்பதையும் நான் உங்களை சொல்லிவிட கட்டாயம் இருக்கிறது. 10 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் இருந்திருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 2011 22 வரையில் 10 ஆண்டு ஆட்சி இருந்திருக்கிறது. இப்ப இந்த 3.5 ஆண்டுகளிலே இந்த அரசாங்கத்துக்கு எதிரான மக்களின் மனநிலை இருக்கிற போது 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கிறோம்.